பணத்தை செலவு செய்வதில் இந்த 9 விஷயங்களை கடைபிடித்தால் மாத கடைசி பிரச்சனையே இருக்காது. அனைவருக்கும் பொருளாதார ரீதியாக மிகவும் வலுவான நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அனைவருக்கும் அது சாத்தியப்படுவதில்லை. நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கும் திட்டமிடாமல் செலவுகளை மேற்கொள்ளும் முயற்சிகளினாலும் பலராலும் தங்களது பொருளாதார நிலையை சீராக வைத்துக்கொள்ள முடிவதில்லை. அனைவருக்கும் பொருளாதார ரீதியாக மிகவும் வலுவான நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அனைவருக்கும் அது சாத்தியப்படுவதில்லை. நம்முடைய பழக்க வழக்கங்களும் திட்டமிடாமல் செலவுகளை மேற்கொள்ளும் முயற்சியினாலும் பலராலும் தங்களது பொருளாதார நிலையை சீராக வைத்துக்கொள்ள முடிவதில்லை. ஆனால் பொருளாதார நிலையில் வலுவாக உள்ள சிலர் எப்போதும் தங்களுக்கு என குறிப்பிட்ட கொள்கைகள் மற்றும் வரைமுறைகளை வகுத்து அதன்படியே தங்கள் வாழ்க்கையை வழிநடத்துகின்றனர். இவ்வாறு பொருளாதார நிலையில் வலுவாக இருக்கும் நபர்கள் கடைபிடிக்கும் சில பழக்க வழக்கங்களை பற்றி இப்போது பார்ப்போம். 1. அதிகம் செலவு செய்யாமல் இருத்தல். இவர்கள் எப்போதுமே தேவைக்கு அதிகமாகவும் அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்கும் செலவு செய்ய மாட்டார்கள். சரியான முறையில் திட்டமிட்டு அதன்படி செலவுகளை மேற்கொள்வார்கள். 2. செலவுகளை கண்காணிப்பது. தினசரி எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதையும் எந்தெந்த விஷயங்களுக்கு என்ன விதமான செலவுகள் ஏற்படுகின்றன என்பதையும் மிகச் சரியாக கண்காணித்து வருவார்கள். இதன் மூலம் தேவையற்ற செலவுகளை மிக எளிதாக நீக்கிவிட முடியும். 3. சேமிப்பதற்கு முக்கியத்துவம் அளிப்பது. தங்களது வருமானத்தில் சில குறிப்பிட்ட பகுதியை எப்போதும் சேமித்து வைக்கும் பழக்கத்தை கடைபிடிப்பார்கள். தேவையற்ற எந்த செலவுகளுக்கும் இந்த பணத்தை அவர்கள் செலவழிக்க மாட்டார்கள். 4. கடன் வாங்குவதை தவிர்ப்பார்கள். இவர்கள் எப்போதும் கடன் வாங்குவதை விரும்ப மாட்டார்கள். தனக்கு தேவையான பொருட்களை வாங்குவதாக இருந்தால் கூட முடிந்த அளவு கடன் இல்லாமல் இருக்கவே முயற்சி செய்வார்கள். 5. கொள்முதல்களை திட்டமிடுவார்கள். பொருட்களை வாங்குவதற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று திட்டத்தை முன்கூட்டியே வகுத்து வைப்பார்கள். குறிப்பிட்ட நிறுவனம் அல்லது குறிப்பிட்ட பொருளை வாங்க முடிவு செய்திருந்தால் முடிந்தவரை அந்த பொருளின் விலை குறையும் வரை காத்திருந்து அதன் பிறகே அதனை வாங்குவார்கள். 6. வெளியிடத்தில் உணவருந்த மாட்டார்கள். இவர்கள் அதிக அளவில் வெளியிடங்களுக்கு சென்று உணவகங்களில் உணவு அருந்துவதில்லை. நீங்கள் வெளியே அடிக்கடி உணவு உட்கொண்டால் உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதி அதிலேயே செலவாகிவிடும் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருப்பார்கள். 7. சரியான வகையில் முதலீடு செய்தல். எதில் முதலீடு செய்கிறோம் என்பதை மிகச் சரியாக முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்திருப்பார்கள். முடிந்த அளவு ஆபத்து குறைவான இடத்திலேயே தான் அதிகம் முதலீடு செய்வார்கள். 8. சலுகைகளை பயன்படுத்துவார்கள். எந்த ஒரு கொள்முதல் செய்ய திட்டமிட்டாலும் முடிந்த அளவு அதில் உள்ள சலுகைகளை பயன்படுத்தி செலவுகளை குறைக்க முயற்சி செய்வார்கள். 9. வெளி உலக பொருளின் மீது பற்று இல்லாமல் இருப்பார்கள். பொதுவாகவே ஒரு பொருளை வாங்கி அதன் மூலம் மகிழ்ச்சி அடையும் குணம் இல்லாதவராக இருப்பார்கள். அதற்கு பதிலாக தங்களது மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் வழியை கண்டுபிடித்து அதன்படி நடப்பார்கள். இப்படிப்பட்ட பழக்கங்களை நீங்களும் கடைபிடித்தால் கண்டிப்பாக நீங்களும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலையை அடையலாம்.